வணக்கம். பிடிஎன் சினிமா பொங்கல் தினத்தன்று நடிகை குஷ்பு அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகைப்படத்தை காமித்து மிக அற்புதமாக ஒரு பழக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நானும் புதுசு, எனக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. சினிமாவில் வரும்போது அவர் கூட பேசும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்டியா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவர் கேட்குற பார்த்திங்கன்னா பூவா சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்பார். நானும் தலையாட்டுவேன். அவர்கிட்ட நமக்கு பேச தெரியாது. அப்படி ஒரு படங்களாக நடிச்சிட்டு இருக்கும்போது தான் நேராக ரூமுக்கு வருவார். வந்தார்னா நான் வச்சுருக்கிற மேக்கப் ஒன்று எடுத்து பார்ப்பார். லிப்டிக் பார்த்துட்டு இது எனக்கு மேட்ச் ஆகுமா, இது செட் ஆகுமான்னு கேட்பார். ஓய் செட் ஆச்சுன்னா தூக்குடா அப்படிம்பார். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா உரிமையோடு நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுப்பார். என்னென்ன இது எனக்கு கலருக்கு சூட் ஆகுமா, மேக்கப் பாக்ஸ் எந்தெந்த பாக்ஸ் இருந்தாலும் அப்படி உரிமையோடு எடுத்துக்கிடுவார். எடுத்துகிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இது எனக்கு கலரு நல்லா இருக்கா சொல்லு அப்படிம்பார். சூப்பராக இருக்குது சார் அப்படிம்பேன். உடனே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவரோட விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக அருமையாக பண்ணக்கூடியவர். என்னென்னா சுந்தர் சார் வீடு வாங்குறதுக்கு முன்னே அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வாடகைக்கு இருந்தார், கேப்டன் சார் வீட்டுக்கு முன்னாடி. அப்போ அங்கே கிச்சனில் என்ன சமைச்சாலும் தெரியும். லேண்ட்லைனில் போணுச்சு, என்ன சமையல் அப்படிம்பார். மட்டன் சிக்கன் எல்லாம் கொடுத்து விடு அப்படிம்பார். எல்லாத்தையும் ஒரு உரிமையோடு பழகக்கூடியவர் தான் விஜயகாந்த் சார். அப்படி உரிமையோடு பழக போய் தான் இவ்வளோ நாளும் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்து நடிகர்களுக்கும் மற்ற யாருக்கு என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் தரையில் இறங்கி வரக்கூடியவர் தான் அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ. அந்த மாதிரி ஒரு ஹீரோவை யாரும் பார்க்க முடியாது. மிக மிக ஒரு ஈகோ இல்லாத ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். மற்ற எந்த ஒரு நடிகர்கிட்டையும் ஈகோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட ஈகோ இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. நடிகர்களுக்கு மற்ற யாருக்கு என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் களத்தில் இறங்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எந்த இடத்துலையும் தரையில் உட்கார்ந்து போராடக்கூடிய ஒரு மனிதன் என்றால் அது விஜயகாந்த் சார் மட்டும்தான். ஒரு நல்ல மனிதன். பொட்டு வைத்த தங்கக்கூடம் என்ற பாடல் அவருக்குன்னே எழுதப்பட்ட அந்த பாடல் என்று அந்த விழாவில் கைவசத்தி காமிச்ச நடிகை குஷ்பு அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக விஜய் டிவியில் வெளிப்படுத்தியுள்ளார். மிக அற்புதமான ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த். ஒரு தங்க கட்டி என்ற பாடல் அவளுக்காக எழுதப்பட்ட கேப்டன் என்று விஜய் டிவியில் புகழ்ந்து பேசினேன்.